Hi everyone, welcome to Guideless Goat Bank Exam தமிழ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா SBPO ஓட how to apply வீடியோ தான். கண்டிப்பா கேர்ஃபுல்லா பாருங்க. A to Z எல்லா டீடைலுமே நான் கொடுக்க போறேன். எல்லா கேட்டகரியுமே எப்படி அப்ளை பண்ணலாம்ன்ற விஷயத்தையும் நான் சொல்ல போறேன். ஒர்க்கிங்ல இருந்தாலுமே அந்த பர்சன்ஸ்க்கு எப்படி நீங்க அப்ளை பண்ணணும்னு நான் சொல்ல போறேன். சரிங்களா? ஒரு சிலருக்கு டவுட்டா இருக்கலாம். இப்போ ஜெனரல் EWS இருக்கு, OBC இருக்கு, SC ST இருக்காங்க. ப்ளஸ் PWD எல்லாரும் இருக்காங்க. ஸோ நான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் புரியுற மாதிரி தெளிவா சொல்றேன். சரிங்களா? ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு அப்ளை பண்றது உங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஏன்னா ஒன்ஸ் ஒரு டைம் அப்ளை பண்ணிட்டா பே பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப தான் மிஸ்டேக் பண்ணிட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து IBPS மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மாடிஃபை பண்ணுறதுக்கான டைம் கிடையாது. IBPS லாஸ்ட் இயர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் SBIயில் அது பண்ணல. ஸோ அதனால் பெட்டர் தெளிவாக அப்ளை பண்ணுறது. சரிங்களா? ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா A to Z பாருங்கள். ரிப்பீட்டராக இருந்தாங்கனாலுமே மிஸ்டேக்ஸ் ஹேப்பன் தான். ஸோ பெட்டர் பார்த்துட்டு பண்ணலாம். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க SBI. ஸோ அதை நோட் பண்ணிக்கணும். சரிங்களா? அதை பார்த்து மெயினாக அப்ளை பண்ணலாம் கைஸ். ஓகேவா? அதுக்கு முன்னாடி பெட்டர் இங்கே பாருங்கள், உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காகவே லாஸ்ட் இயர் பேசிக் பே இதுதான். இந்த இப்போ ஜாயின் பண்ணாங்க இல்லையா, இப்போ லாஸ்ட் இயர் மீன்ஸ் இந்த 2025 வேகன்சிஸ்க்கு ஜாயின் பண்ணாங்க இல்லையா, அவங்க வந்து பிப்ரவரியில் ஜாயின் பண்ணாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் பேவே 56,480 ருபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசீவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்னேன் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 85,000 ப்ளஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. ப்ளஸ் கிராஸ் சேலரி 98,000 இருக்குது. சரிங்களா? நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட் வந்து பார்த்தீங்கன்னா 18th ஜூன் இன்னையிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 8th ஜூலை வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ நான் இன்னும் நிறைய மோட்டிவேட்டான விஷயங்கள் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்பிட்வீனில் பேசும்போது நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ அவுட் டு அப்ளைக்குள்ளே போயிடலாம். டேரெக்டாக நீங்கள் SBIயோட கரியர்ஸ் பேஜில் போயிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ரொபேஷனரி ஆஃபீஸரோட நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அது கீழே அப்ளை நவுன்னு இருக்கும். அந்த அப்ளை ஆன்லைன் இருக்கிறத கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ண போகிறவங்க கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரிஜிஸ்ட்ரேஷனும், ஆல்ரெடி அப்ளை பண்ணிட்டு இன்னும் வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்கிறவங்க லாகின் ஃபார் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் கேண்டிடேட்ஸ்லையும் கொடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? கிளிக் ஹியர் நம்ம கொடுக்குறோம். கிளிக் ஹியர் கொடுத்து உள்ளே போனோடனே பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை கொடுத்துருங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களோட நேம் கொடுங்க. சரிங்களா? நான் வந்து நம்மளோட கொலீக் ஒருத்தரோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்து டைப் பண்ணிக்கிறேன். சரியா? என்னோட நேம் நான் கொடுக்கல. சரிங்களா? ஸோ நான் அவரோட நேம் தான் கொடுக்குறேன். ஏன்னா இதில் வந்து மெயில் ஐடி வெரிஃபிகேஷன் பர்பஸ்லாம் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இது ப்ரைவேசி அந்த ஒரு ரீசனுக்காகவும் வச்சுக்கலாம். சரிங்களா? இதை வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து நம்ம டீமும் கிடையாது, ஒரு வேறு ஒரு டீம். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து பெட்டர் கீழே காட்டுறது பார்த்தீங்களா, அதுதான் என்னோடய நம்பர். மேபி அது நிறைய பேருக்கு விசிபிளாக தான் இப்போ இருக்கும். சரிங்களா? எஸ், நம்பர் வந்து கண்டிப்பாக கரெக்டாக கொடுக்கணும். ஏன்னா நம்பர் வெரிஃபிகேஷனும் இருக்குது. சரிங்களா? எல்லாமே வெரிஃபைடாக மாற்றிட்டாங்க. இப்போது பழைய மாதிரி எதுவுமே கிடையாது. புதுசாக அப்ளை பண்ணுறவங்க, பழைய ஆட்கள் புதுசாக யாராவது போயிட்டு இப்போ அப்ளை பண்ணுறேன், நான் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி படித்தேன், இப்போ தான் வந்து திரும்ப அப்ளை பண்ணுறேன்னா கண்டிப்பாக இதை தான் கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணணும். இந்த ப்ரொசீஜர் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? கரெக்டான நம்பர் கொடுக்கணும். அந்த நம்பருக்கு வந்து OTP ரிசீவ் ஆகிற மாதிரி இருக்கணும். அதுவும் ரொம்ப முக்கியம். சரிங்களா? அதையும் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி, கரெக்டான மெயில் ஐடி கொடுங்க. இந்த மெயில் ஐடி தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் சார், என்னோடய அஃபிஷியல் மெயில் ஐடி இது தான், பர்சனல் மெயில் ஐடி இது தான் அப்படிங்கிறவங்க இந்த மெயில் ஐடி கொடுங்க. சரிங்களா? உங்களோட மெயில் ஐடி கொடுத்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? எஸ், கன்ஃபார்ம் மெயில் ஐடி நான் கொடுக்குறேன். இது எல்லாமே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் வந்து OTPலாம் ரிசீவ் ஆகும். அந்த பர்பஸ்க்காக தான். இனிமேல் எனக்கு மெயில் வரல சார், எனக்கு எதுவுமே வரல அப்படின்னு சொல்கிற எந்த ப்ராப்ளமும் இருக்காது. அதுக்காக தான் இந்த பர்பஸ்லாம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க பர்பஸ்டாக. எஸ், இதெல்லாம் கரெக்டாக உங்களோட நேம், மெயில் ஐடி ப்ளஸ் வந்து செக்யூரிட்டி கோடெலாம் கொடுத்துட்டு சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டுக்குள்ளே போயிடும். ஓகேங்களா? இங்கே 9க்கு பதிலாக நான் 8 கொடுத்தேன். அதனால தான் எனக்கு வந்து எரர் வந்தது. சரிங்களா? இப்போ சேவ் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். எனக்கு பாருங்கள் கரெக்டாக வந்துடும். ஓகேவா? எஸ், இப்போ இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா அங்கே பாருங்கள், ஆர் யூ ஷியோர், நீங்கள் வந்து கண்டிப்பாக கொடுக்குறீங்களா, என்டர் எல்லாமே கரெக்டாக, இல்லை ஒரு டைம் எடிட் பண்ணிக்கிறீங்களான்னு கேட்குது. இல்லை எல்லாமே கரெக்ட் தான், நான் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்து நெக்ஸ்ட் பேஜுக்கு போயிட்டா எனக்கு பாருங்கள் மொபைல் நம்பர் வெரிஃபிகேஷன், OTP, மெயில் வெரிஃபிகேஷன் தனித்தனியாக பண்ணணும். அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த செக்யூரிட்டி கோடு ஃபஸ்ட்டுமே போடணும். இந்த செக்யூரிட்டி கோடை ஃபஸ்ட்டுமே போடணும். இதை போட்டு அதுக்கப்புறம் தான் மொபைல் சென்ட் OTP கொடுக்கணும். அப்படின்னா தான் மொபைலுக்கு OTP வரும். சரிங்களா? இப்போ மொபைலுக்கு OTP வந்திருக்கும். ஸோ பெட்டர் நான் இப்போ வந்து OTP என்டர் பண்ணுறேன். ஓகேவா? இது வெரிஃபை பண்ணியாச்சு. அடுத்தது இப்போ திரும்ப மெயிலுக்கு OTP வெரிஃபை பண்ணணும். மெயில் OTP வெரிஃபை பண்ணும்போது திரும்ப இன்னொரு டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக OTPக்கு கீழே செக்யூரிட்டி கோட் கொடுத்து தான் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? எஸ், மெயிலுக்கு ரிசீவ் ஆன உடனே நாம் என்டர் பண்ணிடலாம். இன்னும் மெயில் ரிசீவ் ஆகலை. மேபி இது ஒரு ஃபியூ மினிட்ஸ் டைம் எடுக்கலாம் மெயில் அப்படிங்கிறதுனால.
மேபி ஸ்பேமில் கூட உட்காரலாம் சம்டைம்ஸு. ஸோ ஸ்பேமை கூட செக் பண்ணுங்கள். எஸ், இது பழசு போல், இன்னும் வரல. ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள். எஸ் கைஸ், ஒரு ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா மெயிலுக்கு கொடுத்த ஓடிபி வந்து பார்த்திங்கன்னா வரல. நம்ம திரும்பவும் வரலன்னா ரீசெண்ட் ஓடிபி தான் கொடுக்கணும். கேப்சா கொடுத்து நான் ரீசெண்ட் கொடுக்குறேன். JDHQB QBVS இப்போ வந்திருக்கா பாருங்கள். எஸ் கைஸ், இவ்வளோ நேரம் ஆகுது. ஸோ கொஞ்சம் பொறுமையை காக்கணும் அப்ளை பண்ணும்போது, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு கொடுத்ததில் வந்ததா இல்லை செகண்ட் கொடுத்தது வந்ததான்னு எனக்கு தெரியல. ஓகே, டன், வந்துடுச்சு. கீழே பாருங்கள், எனக்கு ஒரு ரிஜிஸ்டர் நம்பர் பாஸ்வேர்டு வந்திருக்கா. இதை கண்டிப்பாக ரெஃபரன்ஸுக்கு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கணும். சரிங்களா? நான் இப்போ எடுத்து வைக்கல, நீங்கள் வேணால் எடுத்து வச்சுக்கோங்க. இதான் நான் அப்ளை பண்ணது. சரியா? எஸ் கைஸ், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களோட ஃபோட்டோவை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணணும். சரிங்களா? உங்களோட ஃபோட்டோ இருக்குல்ல, பாருங்கள். இப்போ என்னோடய ஃபோட்டோ இருக்குது, நான் என்னோடய ஃபோட்டோவே கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோட்டோவே கொடுக்குறேன். நான் வந்து ஆல்ரெடி எல்லாம் கம்ப்ரெஸ் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், என்னோடய ஃபோட்டோ வந்து இங்கே நான் கொடுத்துட்டேன். சரிங்களா? இப்போ ஃபோட்டோ கேப்சர் இருக்கு இல்லையா, அந்த கேப்சருமே வந்து பண்ணணும். சரிங்களா? ஃபோட்டோ கேப்சர் நான் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெப்கேம், நான் வந்து இங்கே கேமரா ஆல்ரெடி ஆன்ல இருக்கிறதுனால வெப்கேம் ஒர்க் ஆகாது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெட்டர் நான் வந்து இந்த QR கொடுக்கணும். இந்த QR கொடுத்தோன்னா எனக்கு வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்போ நான் QR கொடுத்து நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் லென்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த கூகுள் லென்ஸில் இந்த QR வந்து ஸ்கேன் பண்ணுங்கள். கேமரா ஓப்பன் பண்ணிங்கனாவே ஸ்கேன் ஆகி உங்களுக்கு லிங்க் கிடைக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கனாவே நீங்கள் ஃபோன்லேருந்து கேப்சர் பண்ணிக்கலாம். இமீடியட்டாக இங்கே வந்துடும். நான் உங்கள் முன்னாடியே தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள். ஸோ நான் கேப்சர் பண்ணிவிட்டேன். இங்கே டிக் கொடுக்குறேன். இங்கே இமீடியட்டாக என்னோடய ஃபோட்டோ வந்துடும். வேணாம், ஃபோன் வேணாம், போதும். எஸ், இமீடியட்டாக என்னோடய ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடும். இது தான். சரிங்களா? எஸ், கன்ஃபார்ம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சிக்னேச்சருமே நீங்கள் கரெக்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? எஸ், சிக்னேச்சர் கரெக்டாக கொடுக்கணும். பாருங்கள், சிக்னேச்சர் கொடுக்கும்போது கரப்டட் இமேஜ்னு வருதா. ஸோ அப்போ ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம். அப்போ கரெக்டான இமேஜ் கொடுக்கணும். நான் உங்களோட சிக்னேச்சர் கொடுக்கணும், அதுவுமே ரொம்ப முக்கியம். நான் அதனால் இங்கே இந்த வந்து நான் கம்ப்ரெஸ் பண்ணி வச்சுருந்தேன் ஆல்ரெடி, கரெக்டாக கொடுக்கறதுக்காக. மேபி அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரப்டட் தான் வருது. ஓகேவா? எஸ், கரப்டட் தான் வருது. நான் அதனால் என்ன பண்ணுறேன், ரெஃப்ரெஷ் பண்ணலாம், தப்பு கிடையாது. அந்த பேஜே நம்ம என்டையர் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு திரும்பவும் அப்லோட் பண்ணலாம். ஓகேங்களா? எந்த பிரச்சனையும் கிடையாது. ரெஃப்ரெஷ் பண்ணுறதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. பண்ணிவிட்டு திரும்பவும் நீங்கள் அப்லோட் கொடுக்கலாம். கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், இது கரெக்டாக எடுத்துக்கும். மேபி அந்த சிக்னேச்சரில் ஏதோ லெட்டர்ஸ் மிஸ்மேட்சாக இருந்திருக்கலாம். ஸோ அதனால் இது எடுக்காமல் போயிருந்துருக்கலாம். ஸோ இப்போ பெட்டர் கொடுத்துட்டீங்க, எல்லாமே பண்ணிட்டீங்க. இப்போது நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த நெக்ஸ்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே தான் கவனிக்கணும். நீங்கள் என்ன அப்படின்னா இப்போ ஃபஸ்ட் நான் UR கொடுக்குறேன். UR கொடுத்தனா இங்கே சப்கேஸ்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி தான் EWS கொடுத்தாலுமே இங்கே சப்கேஸ்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இங்கே OBC கொடுக்குறோம் அப்படின்னா இங்கே OBCயில் வந்து பார்த்தீங்கன்னா சப்கேஸ்ட் கொடுக்கணும். நீங்கள் OBCயில் என்ன கேட்டகரியாக இருக்கீங்க, அதாவது இப்போ BCயாக இருப்பீங்க, MBCயாக இருப்பீங்க. BCயில் பிலாங்ஸ் டு நீங்கள் இது, MBCயில் பிலாங்ஸ் டு இதுன்னு கொடுக்கணும். STயாக இருந்தீங்கன்னா STயில் பிலாங்ஸ் டு நீங்கள் இந்த கேட்டகரி அப்படின்றது உங்களோட அதை கேஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? SCயும் சேம் அதே மாதிரி தான். உங்களோட கேஸ்ட் நேமை வந்து பார்த்தீங்கன்னா சப்கேஸ்ட் நேமை கரெக்டாக நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே பார்த்துக்கோங்க. ஓகேவா? எஸ், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொடுத்துட்டு நான் வந்து கீழே 1 by 1 எப்படி அப்ளை பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? எஸ், இப்போது ஒவ்வொரு கேட்டகரி வைஸ், இப்போ PWD இருக்கீங்கன்னா PWD, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதர் கேட்டகரி இருக்கீங்க அப்படின்னா எல்லாமே நீங்கள் வந்து இப்போது எந்த கேட்டகரி வேணாலும் வரலாம். இப்போ நீங்கள் URல தான் இருக்கீங்கன்னா UR கொடுத்துட்டு PWD இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா RUF வெர்சன் விச் பெஞ்ச்மார்க் டிசேபிலிட்டி ஆஃப் 40% அண்ட் எபோவ் அப்படின்னு இருக்கு இல்லையா. இப்போ URல நீங்கள் இருக்கீங்கன்னா எஸ் கொடுக்கணும். உங்களுக்கான ரிலாக்ஸேஷன் இதில் ஆட் ஆகிடும். சரியா? கொடுத்துட்டு நீங்கள் டிசேபிலிட்டி என்ன வருவீங்க, LD வருவீங்களா, VI வருவீங்களா, HI வருவீங்களா, DNDயில் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செலக்ட் பண்ணணும். சரிங்களா? அதை கரெக்டாக கொடுக்கணும். அங்கே கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சப்டைப் டிசேபிலிட்டி இருக்கும். அது எதுக்கு மட்டும் அப்படின்னா DNDக்கு மட்டும் சப்டைப் டிசேபிலிட்டி இருக்குது. அந்த DND இங்கே கொடுக்கணும். MIனா மென்டல் இல்னஸ், ASD அப்படின்னா
உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, மைல்டு. ஓகேங்களா, மல்டிபிள் டிஸார்டர் தனியாக இருக்குது. மல்டிபிள் டிஸார்டரில் நீங்கள் என்ன வருவீங்க இங்கே பாருங்கள், சப்டைப் ஆஃப் மல்டிபிள் டிஸார்டர், எல்டியில் சப்டைப் ஆஃப் மல்டிபிளா, விஐலையா, ஹெச்ஐலையா, எம்ஐலையா, ஏஎஸ்டிலையா. ஓகேங்களா, இந்த இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5ல் எதில் வருவீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். ஓகேவா, இதுவும் பார்த்துக்கோங்க. ஓகேவா, எஸ். அதுக்கப்புறம் இன்னும் மற்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடிக்கு. ஓகேங்களா, இது யூஆரில் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு கேட்டகரிக்குமே இது காமன் தான். ஓகேவா, இப்போ நம்ம அப்ளை பண்ணுறோம். இப்போ நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம எந்த கேஸ்ட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் இருக்குது. இப்போ நான் வந்து இடபிள்யூஎஸ், யூஆர் எது கொடுத்தாலுமே என்னோட டேட் ஆஃப் பர்த்துக்கு எலிஜிபிள் இருக்காது. சரிங்களா, இடபிள்யூஎஸ்ல கொடுத்தாலும் என்னோட டேட் ஆஃப் பர்த் எலிஜிபிள் இருக்காது, எதில் கொடுத்தாலுமே எலிஜிபிள் இருக்காது, ஓபிசியில் கொடுத்தாலும் எலிஜிபிள் இல்லை, எஸ்சி எஸ்டியில் கொடுத்தாலுமே என்னோட டேட் ஆஃப் பர்த்துக்கு எலிஜிபிள் இல்லை, எல்லாமே முடிஞ்சுது. ஓகேவா, அதனால நான் பெட்டர் நான் இப்போ யூஆர் கொடுக்குறேன், யூஆரில் என்ன கொடுத்தா எலிஜிபிளோ அதை வச்சு நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஓகேங்களா, எஸ். நம்ம எதுவுமே பண்ண தேவையில்ல, டிசபிலிட்டி இல்லை, நோ கொடுத்துட்றேன். சரிங்களா, இப்போ வந்து நான் வந்து யூஆர் கொடுத்தனால சப்கேஸ்ட் செலக்ட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்களா, அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை பார்த்துக்கோங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க, இங்கே திரும்ப நீங்கள் செலக்ட் பண்ணணும், ஆர் யூ எ பர்சன் வித் எ ஸ்பெசிஃபைட் டிசபிலிட்டி கவர்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஃபினிஷன் நீங்கள் கொடுத்துருக்கிறதுல 40% இருக்கான்னு கேட்டால் எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லை நோ கொடுத்துட்டு போயிடுங்க. ஓகேங்களா, பிடபிள்யூனா கண்டிப்பாக கொடுக்குற மாதிரி இருக்கும். இங்கே வந்து ரிலீஜன் டு விச் யூ பிலாங் அப்படின்னு இருக்கு இல்லையா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ரிலீஜன் வரீங்களா, கிறிஸ்டின்னா கிறிஸ்டின், இந்துனா இந்து, முஸ்லீம்னா முஸ்லீம், மோஸ்ட்டாக இதுதான் தமிழ் இருப்பீங்க. மேபி நீங்கள் பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஓகேவா, எஸ். அடுத்தது வெதர் யூ பிலாங்ஸ் டு ரிலீஜன் மைனாரிட்டி கம்யூனிட்டி அப்படின்னா ஒரு சிலர் மைனாரிட்டி கம்யூனிட்டி இருக்க வாய்ப்பு இருக்குது, அவங்க மைனாரிட்டி கம்யூனிட்டி கொடுங்க, இல்லாதவங்க நோ கொடுங்க. ஓகேங்களா, எக்ஸ் சர்வீஸ் மேனான்னு கேட்குறாங்க, இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுத்துருங்க. ஓகேங்களா, அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் உங்களுக்கு செக் பாயிண்ட் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, எவ்வளோ மெயின்ஸ் நீங்கள் இது வரைக்கும் அப்பீல் ஆகிருக்கீங்க பாருங்கள். ப்ளீஸ் மென்ஷன் த நம்பர் ஆஃப், நீங்கள் வந்து என்ன கேட்குறாங்க பாருங்கள், இப்போ எவ்வளோ டைம் இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணி எழுதிருக்கீங்க. கேண்டிடேட் ஹூ ஹேவ் ஆல்ரெடி அப்பியர்டு ஃபார் த மெயின்ஸ் நம்பர் ஆஃப், உங்கள் இப்போ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப். ஓகேங்களா, மேக்ஸிமம் நம்பர் கேட்குறாங்க, நாட் எலிஜிபிள் டு அப்ளை. அது மெயின் அதுக்காக தான் இங்கே பாருங்கள், அப்பியரிங் இன் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் வில் பி கவுண்டட் ஆஸ் எ சான்ஸ் அப்படின்ற. மெயின்ஸ் மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும், ப்ரிலிம்ஸ் வந்து கவுண்ட் பண்ண தேவையில்லை அப்படின்றதையுமே இங்கே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ப்ரீவியஸ் இயர்லாம் அது கொடுக்க மாட்டாங்க. நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டைம் எஸ்பிஐ எழுதியிருந்தேன். ஓகேங்களா, அதனால் நான் 3 டைம் கொடுக்குறேன். சரிங்களா, 2019, 20, 21 அந்த 3 டைமில் நான் அப்பீர் ஆயிருந்தேன் எஸ்பிஐ பிஓவோட மெயின்ஸு. ஸோ அந்த 3 இயர் நான் கொடுக்குறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிபில் ஸ்கோர், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சிபில், அதாவது டியூ இருக்கா, ஏதாவது டியூ ரீபேமெண்ட் பண்ணாமல் இருக்கீங்களா, லோன் கிரெடிட்டில் டியூ ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க. இல்லை வந்து அப்படின்னு கேட்குறாங்க. சிபில் இதனால் ஏதாவது இதாக இருக்கா, அஃபெக்ட் ஆகிருக்கு, மேபி அதுக்காக தான் கேட்குறாங்க. ஏதாவது ரீபேமெண்ட் பண்ணாமல் இருந்தால் உங்கள் பேர் லோன் இருந்துச்சு அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. சரிங்களா, நான் ப்ராப்பராக தான் லோன்லாம் பே பண்ணிகிட்டு இருக்கேன், இஎம்ஐ இருக்குது, ப்ராப்பராக லோன் பே பண்ணிட்டு இருக்கேன், அதனால் நான் நோ கொடுக்குறேன். என் சிபிலுமே டீசெண்டாக தான் இருக்குது. ஓகேங்களா, மற்றது எல்லாமே டூ யூ ரிப்போர்ட் ரிகார்டிங் கேரக்டர், ஏதாவது அந்த அசஸ்னேட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, மேபி அதெல்லாம் எதுவுமே இருக்காது. அப்ளை பண்ணுறவங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ண மாட்டீங்க, எல்லாமே நோ கொடுத்துக்கலாம். ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, எஸ் கொடுத்துட்டு நீங்கள் எஸ் கொடுத்துட்டு போகலாம். ஓகேங்களா, வேறு ஏதாவது ஒர்க் பண்ணுறீங்களா, ஸ்டேட் பேங்க்கில் ஒர்க் பண்ணுறீங்களா, ரிகார்டிங் எது இருந்தாலுமே அவங்க ஸ்டேட் பேங்க் தான் கேட்குறாங்க, கிளரிக்கல் இருக்கீங்களா, ஆஃபீஸில் இருக்கீங்களான்னு. நோ நான் கொடுத்துட்றேன். எக்ஸ் எம்ப்ளாயா, ஆல்ரெடி ஒர்க் பண்ணிவிட்டு வெளியே போயிருந்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க, இருந்தால் எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. பாருங்கள், ப்ளீஸ் என்ஷூர் தட் யூ ஆர் எலிஜிபிள் டு அப்ளை. எஸ், நான் எலிஜிபிள் தான், எனக்கு இல்லை அப்படின்றதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொடுக்கணும். நீங்கள் வந்து நமக்கு எனேபிள் ஆகலை இது. சரிங்களா, ப்ளீஸ் என்ஷூர் யூ ஆர் எலிஜிபிள் டு அப்ளை, அது நமக்கு எனேபிள் ஆகலை. ஸோ நம்ம அதை விட்டுடலாம், இக்னோர் பண்ணிடலாம். பேன் நம்பர் கேட்குறாங்க. பேன் நம்பரில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 லெட்ரு ஆல்ஃபபெட்டிக் ஆர்டர் தான் இருக்கும். அடுத்த 4 லெட்ரு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பர்ஸில் அடிக்கிற மாதிரி இருக்கும், திரும்ப ஆல்ஃபபெட்டில் அடிக்கிற மாதிரி இருக்கும். அது கரெக்டாக கொடுத்தா தான் இங்கே வருமே, இல்லைனா வராது. ப்ளஸ் எக்ஸாமினேஷன் சென்டர் கேட்குறாங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிலாங்ஸ் டு எந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து எந்த ஸ்டேட்லேருந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் கொடுக்கணும். எந்த ஸ்டேட்டுக்காக எக்ஸாம் எழுத போகிறீங்க, எந்த ஸ்டேட்டில் எக்ஸாம் எழுத போகிறீங்க. நான் வந்து தமிழ்நாட்டில் தான் எழுத போகிறேன் எக்ஸாமு. ஓகேங்களா, சேலமில் தான் எழுத போகிறேன், அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் சேலம் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்ளை பண்ணுறது ஓகேங்க, அதனால் கொடுக்குறேன் தமிழ்நாடு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் எனக்கு எங்கே வேணால் சென்னை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, அதே மாதிரி உங்களுக்கு என்ன சிட்டி வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே எல்லா சிட்டியுமே கொடுத்துருக்காங்க, எந்தெந்த ஊர்லன்னு சொல்லி நீங்கள் அங்கே தெளிவாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகேவா, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிலாங்ஸ் டு ஐடி, எந்த ஐடி எடுத்துகிட்டு போவேன்னு கேட்குறாங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் எடுத்துகிட்டு போகணும்னு கொடுக்குறேன். ஏன்னா ஆதாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 டிஜிட் நம்பர் நம்ம கொடுக்கணும். அதனால நான் வந்து பார்த்தீங்கன்னா 12 டிஜிட் நம்பர் நான் கொடுத்துட்டேன் ஈஸியாக. நீங்கள் ஆதார் நம்பரை ப்ராப்பராக டைப் பண்ணுங்கள், இதனால் உங்களோட செலெக்ஷன் வேஸ்ட்டாக போகும். நியூஸ் பேப்பரில் நோட்டிஃபிகேஷன் வந்தது பார்த்தீங்களா, சோசியல் மீடியாவில் பார்த்தீங்களா, எஸ்பிஐயோட கரியர் சைட்டில் பார்த்தீங்களா, எஸ்பிஐ டீம் ஏதாவது விசிட் பண்ணி பார்த்தாங்களா, இல்லை ப்ரொமோஷனில் ஏதாவது பண்ணாங்களா, காலேஜில் வந்து ஏதாவது கொடுத்தாங்களா, ஜாப் போர்ட்டலில் பார்த்தீங்களா, இல்லை அதர்ஸ்னு போனீங்கன்னா அதர்ஸ்லாம் ஒரு ட்விஸ்ட் இருக்குங்க பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சொன்னாங்களா, எஸ்பிஐ ஏடிஎம் பிரான்ச் சேனல் சொன்னாங்களா, கோச்சிங் சென்டர் வந்துருச்சா, கோச்சிங் சென்டர் மூலியமாக சொன்னாங்களா. கண்டிப்பாக அதை நிறைய பேர் கொடுங்க, நாமளாம் உங்களுக்கு நிறைய பேர் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்போம். வீடியோ பார்க்குறவங்க
கோச்சிங் சென்டர் மூலிமா தான் நான் போனேன்னு கூட சொல்லுங்கள், தப்பு இல்லை. அதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வரப்போகிறதில்ல. ஓகேவா? சும்மா இதெல்லாம் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான், யார் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக. ஓகேவா? பிலாங்ஸ் டு இங்கே பாருங்கள், இதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போது எந்த டேட்லேருந்து எலிஜிபிள் அப்படின்னா 2வது டேட் 2 ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1996 தான் எலிஜிபிள். சரிங்களா? 30 இயர்ஸ் கரெக்டாக கம்ப்ளீட் ஆகிருக்கும். சப்போஸ் நீங்கள் 1 கொடுக்குறீங்கனாவே நீங்கள் எலிஜிபிள் இல்லை. யார்? இடபிள்யூஎஸும் யூஆரும் இந்த டேட்டுக்கு எலிஜிபிள் கிடையாது. 2 கொடுத்தா மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள். 3 கொடுக்கலாம், 2 கொடுக்கலாம். நீங்கள் அப்போ மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள். ப்ளஸ் இன்னொரு விஷயம் நான் மற்றவங்களுக்குமே காமிச்சிடுறேன். இப்போ பாருங்கள், இதுவே நீங்கள் ஓபிசி செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே சப்கேஸ்ட் அடிக்கிற மாதிரி இருக்கும். சப்கேஸ்ட் கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இயர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர் தள்ளி போகும். 1993 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். யாரெல்லாம் அப்படின்னா 2 ஏப்ரல் 1993 எல்லாமே அப்ளை பண்ணலாம். 1 ஏப்ரல் 1993 அப்ளை பண்ண முடியாது. சரிங்களா? 3 ஏப்ரல் 1993 அப்ளை பண்ணலாம். ஏன்னா அப்போ தான் 33 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிருக்கும். அவங்க எல்லாமே அப்ளை பண்ணலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. இதே மாதிரி தான் எஸ்சி எஸ்டிக்கு காமன் தான். சரிங்களா? எஸ்சி எஸ்டிக்கு காமன் தான். இப்போ எஸ்டி நான் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எஸ்டி கொடுக்குறேன். எஸ்டி கொடுத்தா சப்கேஸ்ட் அவங்களுக்கும் டைப் பண்ணணும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இயர் வந்து பார்த்தீங்கன்னா 91 வந்துடும். 91 உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் இருக்கும். இதே பிடபிள்யூடி அப்படின்னா இதிலிருந்து 10 இயர்ஸ் உங்களுக்கு லெஸ் ஆகும். சரியா? இப்போ நம்ம எஸ்டி பெட்டர் எஸ்டினே கொடுக்கலாம். சப்கேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கைட்லி, நான் கைட்லின்னு சும்மா அடிச்சு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? சப்கேஸ்ட் கைட்லைன் நான் கொடுத்துட்டேன். மேபி நான் சும்மா அப்படி கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்கள் கேஸ்ட்டை கரெக்டாக கொடுங்க. சரிங்களா? அதை கரெக்டாக கொடுத்துட்டு நீங்கள் என்ன ஜெண்டர், மேல்னா மேல். ஓகேங்களா? ட்வின் பிரதர் சிஸ்டர் இருக்காங்களா? இல்லைனா இல்லை. ஓகேங்களா? அது கொடுத்துருங்க. மேரேஜ் ஆகிடுச்சா? எஸ் மேரேஜ் ஆகிடுச்சு. நம்ம சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் நம்ம இது பண்ணலாம். மற்றதெல்லாம் கரெக்டாக நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? கரெக்டாக கொடுத்துட்டு உங்கள் ஃபாதரோட ஃபர்ஸ்ட் நேம், ஓகேங்களா, அதை நம்ம கொடுக்கணும். ஃபாதரோட மிடில் நேம் இருக்கா, ஃபாதரோட லாஸ்ட் நேம் இருக்கா, அந்த மாதிரி எதுனா ஒன்று அதை கரெக்டாக கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நேம் கரெக்டாக கொடுத்தா போதும். ஓகேங்களா? அதை மட்டும் நீங்கள் ஃபர்ஸ்ட் நேமை மட்டும் கரெக்டாக கொடுக்குற மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. அட்ரஸை ப்ராப்பராக ஃபில் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அட்ரஸ் வீட்டோட டோர் நம்பர் எதாவது இருந்தால் கூட கரெக்டாக கொடுங்க. மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? டிஸ்ட்ரிக் எல்லாமே கரெக்டாக கொடுக்கணும் கைஸ். எதையுமே மிஸ் பண்ணிடக்கூடாது. உங்கள் அட்ரஸை இங்கே ப்ராப்பராக கொடுக்கணும். டோர் நம்பர் இருந்துச்சுன்னா ஸ்பேஸ் வராது, அதாவது ஸ்லாஷ் இதெல்லாம் வராது. ஸோ அதனால் ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க. கம்மாலாம் வராது, கம்மா ஃபுல் ஸ்டாப்லாம் வராது, அதெல்லாம் கொடுக்கவும் கூடாது. ஓகேங்களா? அதை கொடுத்துட்டு சேம் அதே அட்ரஸ் தான் பர்மனெண்ட் அட்ரஸே மேலே நீங்கள் கொடுத்துங்க. இப்போ சப்போஸ் வேறு ஏதாவது ஒன்று ஸ்டே பண்ணிட்டு இருப்பீங்க, பர்மனெண்ட் அட்ரஸ் ஒன்றா இருக்கும், அதை நீங்கள் இங்கே கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அங்கே எக்ஸாம் ஹாலில் அலோவ் பண்ணுவாங்க. வந்து எஸ்சிஎஸ்டி இருந்தால் ஃபீஸ் கிடையாது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் நம்ம பே பண்ண தேவையில்லை. வேலிடேஷன் மட்டும் இங்கே செக் பண்ணிட்டு ஒரு எரர் காமிக்குது, எங்கே எரர் மட்டும் செக் பண்ணிட்டு நம்ம அந்த எரரை கரெக்ட் பண்ணிட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். அங்கே பாருங்கள் கேட்டிருந்தாங்க இல்லையா மெயின்ஸோட கவுண்ட்டு, அதுதான் நான் இங்கே கரெக்டாக கொடுக்கல 3. ஓகேங்களா? அது வந்து மேபி சேஞ்ச் ஆகிருக்கும் போல். ஸோ நான் வந்து 3 டைம்ஸ் அப்பீர் ஆகிருக்குன்னு சொன்னால் அந்த 3 கொடுக்குறேன். திரும்ப வேலிடேஷன் செக் பண்ணுறேன், எந்த பிரச்சனையும் இல்லை, பர்ஃபெக்டாக அப்ளை பண்ணியாச்சு. ஸோ நான் திரும்ப சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு போகிறேன். ஓகேங்களா? இது வரைக்குமே நம்ம கரெக்டாக கொடுக்கணும், அதுதான் பிரச்சனையே கிடையாது. ஓகேங்களா? கிராஜுவேஷன் கேட்குறாங்க, நான் ஆல்ரெடி பாஸ் பண்ணிட்டேன். என்ன பாஸ் பண்ண அப்படின்னா இன்ஜினியரிங்கில் பாஸ் பண்ணியிருக்கேன். எந்த இன்ஸ்டியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் காலேஜ் இன்ஸ்டியூஷன் கேட்குறாங்க, நான் வந்து செலக்ட் பண்ணுறேன். இப்போ எங்கே இருக்குது அப்படின்னா எப்போ அப்படின்னா எந்த இயர் அப்படின்னு நம்ம கரெக்டாக செலக்ட் பண்ணணும். சரிங்களா? இது வந்து உங்களோடது கொடுக்கணும். நான் என்னோடது பார்த்து போட்டக்கூடாது. சரியா? பர்சன்டேஜ் ஆஃப் மார்க்ஸுங்க கரெக்டாக என்ட்ரி பண்ணணும். என்ன கிளாஸ் அப்படின்னு போடணும். சரிங்களா? பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கன்வெர்ட் பண்ணுறது ஈஸியாக பண்ணிக்கலாம். அதை பார்த்து கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. டவுட்டாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகேவா? அவ்வளோதான். சரிங்களா? இதை நம்ம கரெக்டாக கொடுத்துட்டோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெதர் உங்களுக்கு ப்ரீ எக்ஸாம் வேணுமான்னு கேட்குறாங்க. எஸ், எனக்கு ப்ரீ எக்ஸாம் வேணும். நீங்கள் எந்த ஸ்டேட்டில் ப்ரீ எக்ஸாம் அட்டன் பண்ணுறீங்க, சென்டர் போட்டால் அப்படின்னா தமிழ்நாட்டில் நான் அப்ளை பண்ணுறேன், அட்டன் பண்ணுறேன். எங்கே அப்படின்னா நான் வந்து ஈரோடு இல்லை ஈரோடில் சென்டர் இருக்கானா ஈரோடில் கொடுக்குறேன் நான். ஓகேங்களா? ப்ரீ எக்ஸாம் ஈரோடில் இருக்குது சென்டர், ஈரோடு கொடுக்குறேன். என்ன லாங்குவேஜ் தெரியுங்க, எனக்கு தமிழ் ரொம்ப நல்லா தெரியும். இங்கிலீஷ் விட நான் தமிழ் தான் ரொம்ப நல்லா பேசுவேன். அதனால் நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸில் என்னை ஃபஸ்ட்டில் வந்து நான் தமிழ் அடிச்சிக்கிறேன். அது இங்கிலீஷ் தான் கொடுக்கணும், பிஓ எக்ஸாம் அப்படிங்கிறனால ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படிலாம் கிடையாது. அடுத்தது ஹிந்தி கொடுக்கலாம், இங்கிலீஷ் கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட மதர் டேங் என்னவோ அதை நம்ம கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? யார் என்ன சொன்னாலும் என்ன, மதர் டேங் ஃபஸ்ட்டு கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஒரு சில இங்கிலீஷ் அடிக்கணுவாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. சரியா? அப்படிலாம் ஒரு இதுவே கிடையாது. இப்போ எல்லாமே வேலிடேஷன் ஓகே, சேவ் நெக்ஸ்ட் கொடுத்து நான் போகிறேன். ஓகேவா? இது எல்லாத்துக்கும் காமன் தான். இங்கே வந்து செக் பண்ணிக்கலாம் திரும்ப ஒரு டைம். இப்போ எல்லாத்தையுமே எடிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். ஒரு டைம் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து A to Z செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா?
செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த அக்ரி எல்லாமே கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், தேர் இஸ் எ சேஞ்ச் இன் மை நேம், ஐ வில் பிரிங் ஏ டாக்குமெண்ட்ரி ப்ரூஃப் ஃபார் த சேம் அட் த டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் கொடுக்காம விட்டுட்டீங்க, இந்த அக்ரி மட்டும் கொடுத்துட்டு இதை செலக்ட் பண்ணுறீங்க. நேம் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், அந்த ப்ரூஃப் நான் டைம் ஆஃப் எக்ஸாம் எழுதும் போது எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை டிக் பண்ணுறது. இல்லை எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, என் ஐடியில் மேட்ச் ஆகிருக்கு அப்படின்றது இதை டிக் பண்ணணும். ஓகேங்களா? இங்கே டேட் வந்துடும், என்னைக்கு அப்ளை பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஸோ கம்ப்ளீட் கொடுத்துடலாம். எல்லாமே முடிஞ்சிச்சு அப்படின்னா திரும்பவும் நீங்கள் ரீஅப்ளை தான் பண்ண முடியும். ஃபீஸ்லாம் பே பண்ணிவிட்டு ரீஅப்ளை தான் பண்ண முடியும். திரும்ப அப்ளையே பண்ண முடியாது. அது கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தம்ப் இம்ப்ரெஷனை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும். தம்ப் நான் கொடுக்குறேன். தம்ப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷனாக இருக்கணும். அதை நல்லா பார்த்துக்கோங்க. அது ஓகேவா? அவங்க என்ன கலரில் இருக்கணும், ப்ளூவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்களா, பிளாக்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்களான்னு சொல்லிட்டு கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கே ஹேண்ட் ரைட்டிங் டிக்ளரேஷன் எஸ்பிஐக்குன்னு சொல்லி ஒரு ஃபார்மேட்டில் கொடுத்துருப்பாங்க. அந்த ஹேண்ட் ரைட்டிங் டிக்ளரேஷனை அப்லோட் பண்ணணும் கரெக்டான எம்பிக்கு. சரியா? இங்கே செக்யூரிட்டி கோடு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த செக்யூரிட்டி கோடும் கரெக்டாக கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இதை அப்ளை பண்ணிட்டாவே சேவ் நெக்ஸ்ட் கொடுத்துட்டாவே நெக்ஸ்ட் போய்டு. இதே ஓபிசி யூஆர் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ்ஸாக இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபீஸ் பே பண்ணணும். ஸோ ஃபீஸ் பேமெண்ட்டுக்கு ப்ராசஸ் நடந்திருக்கும். அந்த ப்ராசஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? இவ்வளோ தான். இது முடிஞ்சாவே போதும். இவ்வளோ தான், எல்லாமே முடிஞ்சுது. ஓகேங்களா? எஸ்பிஐக்கு அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் அப்கமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நான் மீட் பண்ணுறேன். வந்து நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் ரெண்டுமே 3.4 போயிட்டுருக்கு. அது ரிகார்டிங் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட்லேயே போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செக் பண்ணலாம். கைட்லியோட வெப்சைட்லேயே நீங்கள் போய்ட்டு செக் பண்ணலாம். கைட்லி வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னாவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டேப்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த டேப்ஸில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலர் ப்ராடக்ட்ஸில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கோட்டுன்னு இருக்கும். இந்த கோட்டை கிளிக் பண்ணிங்கனாவே டேரெக்டாக இங்கே போயிடும். தமிழில் கிளிக் பண்ணிங்கனாவே இங்கே எல்லாமே தமிழ் ரிலேட்டடாக வந்துடும். வியூ பேக்கேஜ் என்னென்ன கொடுத்துருக்காங்க, சாம்பிள் ப்ராடக்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, பிகினர் பேட்ச் ஷெட்யூல், ரிப்பீட்டர் பேட்ச் ஷெட்யூல், என்கொயரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உள்ளே போகும். சரியா? இங்கே வந்து ஃபார்ம் ஃபில்லிங், டேரெக்டாக ஃபார்ம் ஃபில்லிங் நம்ம நிறைய யூடியூப் சொல்லியிருப்போம். அந்த ஃபார்ம் ஃபில்லிங்குள்ளே போயிடும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிகார்டிங் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலுமே கீழே ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கன்னா இங்கே கான்டாக்ட் அஸ்ன்னு சொல்லி ஒரு நம்பர் கொடுத்துருப்போம். இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இவங்க எல்லாமே ஹெல்ப் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ யாராவது இப்போ தான் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நான் ரிப்பீட்டராக இருந்து திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னாலுமே நம்மளோட பிகினர் அண்ட் ரிப்பீட்டர் பேட்சை யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. சரி, வேறு எந்த டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நான் உங்களுக்கு எப்போனாலும் ரிப்ளை பண்ணுறேன். எக்ஸாம் இப்படி தான் அப்ளை பண்ணணும். எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு ரெடி ஆகுங்க. அப்கமிங்கில் எல்லா ஸ்ட்ராட்டஜி வீடியோவும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் நம்ம சைட்லேருந்து. தேங்க்யூ ஆல்.